நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு? வசூல் என்ன தேரும்? கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டும் சார். இதே நிலைமையில வசூலாகிட்டு போனா எங்க போய் நிக்கணும்ன்ற? ஊருக்குள்ள இருக்கிறவங்க போண்டி ஆயிடுவான். பிச்சைக்கார மகாநாட்டுல போய் நிக்குங்க. அதான் என் லட்சியமே. என்ன பிச்சைக்கார மகாநாடு நடத்தணும்னா சரி, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிச்சைக்காரன் ஆகணும், நான் ஒருத்தன் தான் பணக்காரனா இருக்கணும். அதுக்காகத்தானே இந்த சீட்டாட்ட கிளப்பையே ஓபன் பண்ணேன். கேட்டியா முத்து? ஊரை அடிச்சு ஒலையில போட்டுக்கிறதே உனக்கு பழப்பா போச்சு. முத்த, இப்ப அவன் கொட்டத்தை நாம அடக்கணும். அடக்கி காட்டுறவா? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமா சார். காசு போட்டாப்போ 60. மொத்த எல்லா ஆட்டத்திலையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, இது ஒண்ணுதான் பாக்கி. ஆடுவோமா? எல்லாம் தோத்துக்கிட்டே இருக்காங்க. நீ தோக்கறதான பார்த்த, ஜெயிக்கிறத நான் சொல்றவா. Come on, come on, next. 60. பங்கு. 1,20,000 ரூபாய். இதே வேகத்துல இவங்க ஜெயிச்சுக்கிட்டே போனா பிச்சைக்கார மகாநாட்டுக்கு நீங்க தான் தலைவர். இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்து. ஏன் நிறுத்தணும்? அது எங்க இஷ்டம். ஆஹா, ரெடியா பணத்தை பின்னால வா. சன்மானம் இல்ல பாத்தியா? என் முத்து எவ்வளவு பெரிய கட்டிக்காரன்னு. அதான் பார்த்தனே ரங்கா, நீ ஒரு பணக்காரன், நான் ஒரு பணக்காரன். நம்ம 2 பேரும் மோதிக்க வேணும். இனிமே முத்து இந்த ஆட்டத்துக்கு வர சொல்லாத. தேனோ உனக்கு 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய் மாமூலே சரியில்லையே. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். எப்படி? இந்த சூதாட்ட வருமானத்துல சரிக்கு சரி பாதி பங்கு தர்றதா இருந்தா இனிமே நான் இங்க ஆடுறது. கடிக்க வர்ற நாய்க்கு எலும்ப போட்டு தான் பழக்கம். எனக்கு சதையை அறுத்து தானம் பண்ணி பழக்கம் இல்ல. உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை கல்லாவில போய் வாங்கிட்டு வெளியில போங்க. நாளைக்கு மறுபடியும் வருவேன், பல லட்சம் ஜெயிப்பேன். அப்பவும் பணத்தை தயார் பண்ணி வை. இல்ல, நாளைக்கு முத்து வந்து ஆடினா நீ ஆண்டிதான். ஆண்டி, எத்தனை 1000 செலவழிச்சாலும் சரி, இவன்களை கொல்றதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணு.